ஹாய் ஆல், இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த கருவேப்பிலை மிக்ஸ் பார்த்திங்கன்னா குயிக்காக ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் வச்சு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெந்தயம், கடுகு இது ரெண்டுத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகிடாமல் பார்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அரை கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை நிறைய எடுக்கும் போது கடுகு வெந்தயத்தோட அளவையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் சூடானவுடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை பேஸ்ட்டையும் அதோட போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். கருவேப்பிலையும் நல்லா வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெந்தய கடுகு பொடியும் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 டீஸ்பூன் ஆஃப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கருவேப்பிலை தொக்குக்கு. ஸோ ஒரு ஸ்பைசியான டேங்கியான ஸ்வீட்னஸ் கலந்த ஒரு தொக்கு ரெடி. இது ஸ்டோர் பாட் கருவேப்பிலை தொக்கை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஹாட்டான ரைஸோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இட்லி, தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கிடச்சதுன்னா அடிக்கடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் டூ ட்ரை இட்.